A very good morning to all. We warmly welcome you to Kani Kids Play School and Preschool, Kani Education Academy Teacher Training Center 2026 Award Ceremony. Let us begin with auspicious day with Tamil Thai Valthu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Me invite Pranita having Sai Lakshmi to sing the prayer song to seek the blessings of Almighty. Welcome dears. Hi. Hi. Good morning. Good morning. Very good. Let us start by prayer song. God bless Guru Brahma, Guru Vishnu, Guru Deva, Maheshwara, Guru Chacha, Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. Very good. Thank you. Thank you. Thank you, my dear kids. Thank you, Havin. Thank you, Sai Lakshmi. Good morning, everyone. So today I'm happy to invite you all. So இது நம்ம ஸ்கூலோட 7th year I think so. So 7வது வருஷத்துல புதுசா 2 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று நம்மளோட நியூ பிரான்ச் பிருந்தாவனம்ல அண்ட் தென் நம்மளோட கனி எஜுகேஷன் அகாடமி மூலமா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் சென்டர். ஸோ இது ரெண்டுமே இந்த வருஷத்துல தான் நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களோட அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் த வேல்யூபிள் டைம் ஹியர் அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். நீங்கள் எல்லாரும் எங்களை பிலீவ் பண்ணி உங்கள் குழந்தைங்களை எங்ககிட்ட ஜாயின் பண்ணதுனால தான் இன்னைக்கு எங்களால் அடுத்தடுத்த வருஷத்துக்கும் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் போகிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணதான் இன்னைக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம குழந்தைங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாரும் இப்போ எப்படி அதே பிளேஸ்ல அப்படியே உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரியே இருந்தீங்க அப்படின்னா பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளும் குட்டி பசங்களா வீட்டில் விளாண்டுட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுவாங்க, நம்ம பார்க்கறதுனால அட்டென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா பேச மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஸ்டேஜ் முதல்ல ஏறி நின்று பசங்க பண்ண போறாங்க. ஸோ நீங்க எல்லாரும் முன்னாடி வந்து கேமராவை நீட்டினீங்க அப்படின்னா ஆடுற குழந்தை என்ன பண்ணிட மாட்டாங்க, ஆடாம அப்படி நின்றுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு 2-3 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக. ஸோ அவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க எல்லாம் அப்படியே இருந்து கொஞ்சம் லிசன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நான் வெல்கம் அட்ரஸ் பை செல்வி மேம். குறும்பு சிரிப்பு, குதூகல பார்வை, மழலை மொழி, மரகத கண்கள், ஆஹா எத்தனை அழகு எத்தனை அழகு! ஆயுள் ஒன்று போதவில்லையே உன் அழகை ரசிப்பதற்கு. இவ்வாறு கொட்டி கிடக்கும் கோடி அழகை காண வந்த அனைவருக்கும் வணக்கம். It's my great pleasure to welcome you all to Kani's Fiesta 2026 award ceremony. First of all, I welcome our chief guest, Mrs. Sadhana Dharmaraj, speech language pathologist and founder of ACM School for Children with Learning Disabilities. I welcome you, ma'am.
அன்பு என்பது அடுத்தவர் மகிழ்ச்சியில் நம் மகிழ்ச்சியை தேடுவது. அன்பு என்பது அடுத்தவர் மகிழ்ச்சியில் நம் மகிழ்ச்சியை தேடுவது. எதிர்பார்ப்புகள் இல்லாத நிபந்தனையற்ற பரிசு. காலங்கள் கடந்தாலும் வாடாத நினைவு. மனிதம் வாழச் செய்யும் ஒரே அதிசயம் அன்பு மட்டுமே. I extend my warm welcome to the founder of Kani Kids Play School, Preschool, Kani Education Academy, Mrs. Shanbagapriya, who has thousands of hearts won by love and care. I welcome you, ma'am. I heartily welcome our teachers and caretakers whose hard work and dedication speak better today. I welcome all the teachers and caretakers. மகிழ்ச்சி, உவகை, பேரின்பம், மன நிறைவு, வெள்ளை மனம் கொண்ட உள்ளங்களே, வருங்கால சமுதாயத்தின் சிற்பிகளே. I feel happy to welcome my dear little stars and angels of Kani Kids Play School. I extend my very heartful welcome to all the parents and grandparents of our little children. I extend my respectful welcome to our Rani Amma, our source of inspiration and innovation. I cordially welcome Mr. S. Jayakumar, proprietor, Mass Infocare and Magic Eye Crackers, business magnate of our little Japan. I welcome my cousin. I welcome one and all. Thank you. Now it's lamp lighting ceremony. அறியாமை எனும் இருளை அகற்ற கல்வி எனும் ஒளியை ஏற்றுவோம். I welcome all the dignitaries to light the lamp. a special day where our little stars will showcase their talents.
First and foremost, I welcome Pranita having to recite Atichudi. ஆத்திச்சூடி ஆயம் செய்ய விரும்பு ஆர் வரு சின்ன ஈய வரு கரவே ஈ வரு விளக்கு உடையாறு விளம்பு தூக்கல் மறு கவிதை என்ன ஏற்று நிகழ்ச்சி ஏன் பகிழ்ச்சி I am to one. Thank you. Very good, very good. Next program on stage is Yoga by Danyasri, Elvin Karthik, Mukhil, Sai Lakshmi, Mahil Arasan, Pranita, Havin, Vidula, Kritika, Bhima Rakshan. இது வந்து குழந்தைங்க நம்ம கிட்ட ஜாயின் பண்ணது அக்டோபர்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு 25 போர்சஸ் அவங்க பண்ண போறாங்க. ஸோ அவங்களை எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க, சரிங்களா? செய்யுங்க. அப்பா இருப்பாங்க. நீங்க யோகா செய்யுங்க, சாக்லேட் கொடுப்பாங்க. சரியா? யோகா செய்யுங்க. யோகா சரியா? யோகா சரியா? செய்யுங்க. மேடம் செய்றாங்க. Chair boss. Very good. Star boss. சாக்லேட் Star boss. Super. Triangle boss. சரியா? Triangle boss. Opposite side triangle boss. Opposite side triangle boss. Super. Rain boss. இங்க வந்து செய்யுங்க. Vajrasana boss. Very good. Vajrasana boss. சரி. சாக்லேட் தரவா? Cat boss. வேணுமா? Cat boss. Cow boss. தலிவுட். அந்த பாப்பா தலிவுட். Very good. Dog boss. Very good. Super. Dog boss. Lion boss. ஈஸி. Lion boss. Super. Child boss. Child boss. Very good. Mouse boss. Cobra boss. Cobra boss. Bow boss. Super. Happy baby boss. Happy baby boss. Very good. Cycling boss. இந்த பிளே உருட்டி ஓடியா? Boat boss. Lotus boss. Very good. Butterfly. Very good. Frog boss. Frog boss. Very good. Super. Turtle boss. அலகுடா. Turtle boss. Super. All of you please stand up. Namaskaram. Thank you. Next program on stage is English rhymes. I welcome Mahil Arasan, Pranita, Sai Lakshmi, Livin Karthik. Papa.
Now, the next program on stage is Let's Make Animal Sounds. I welcome Magilarasan, Sai Lakshmi, Elvin Karthik. Children, let's make the animal sounds. Yes. Okay, super. The sim says. Sim says. Very good. அது கூட பாப்பாந்தாயா சொல்லுது. The cow says. Very good. Cat says. Cat says. Very good. The little pig says. Dog says. Dog says. The duck says. Duck says. Very good, very good, very good, very good. The dog says. Dog says. Very good. Next program on stage is Boys Folk Dance. I welcome Muhil, Magilarasan, Livin Karthik, Havin, Bhima Rakshan, Mitran. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுல குடுங்க குடுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் தன தன்னாரே தன்னாரே ராணனே தனே தன்னாரே ராணனே தன தன்னாரே தன்னாரே ராணனே தனே தன்னாரே ராணனே தன்னாரே ராணனே தன்னாரே ராணனே. Thank you, my dear boys. Very good, Samat. Next program on stage is Colors and Shapes Identification. I invite Livin Karthik, Magil Arasan, Sivanya, Vidula. Let's say the colors, okay? Lini, take red color ball. Blue color ball, very good. Vidula, take yellow color ball. Yellow color ball எடுங்க. So நீ உனக்கு என்ன கலர் பால் வேணும்? உனக்கு என்ன கலர் பால் வேணும்டா? Sivanya, take green color என்ன கலர் பால் ball. வேணும்? So tall. Very good. என்ன Livin, கலர் பால் take red வேணும்? color ball. Very good. Put it in the basket. Basketல போட்டுருங்க. அங்க பாரு, உனக்கு என்ன வேணும்? Very good. உனக்கு என்ன வேணும்? அடுத்து children, let's say shapes. இங்க பாரு, இங்க Okay, பாரு, வா. இங்க பாரு, இங்க பாரு. Livin, இங்க பாரு, ஸ்டேஜ்ல பாரு. take a circle shape. Circle shape எடுத்துமா. Vidula, So Vidula. tall.
Circle shape, very good. Vidula, next star shape. எடுங்க எடுங்க. Very good. So to all. Sivanya, take triangle shape. Very good. So to all. Thank you, ma'am. Thank you. Thank you, children. Thank you, my dear kids. Next program on stage is Girls Rain Dance. I invite Atmika Sri, Sivanya, Pranita, Kirtika, Dakshya, Danya Sri, Sai Lakshmi, Vidula, Harsha. உயிர் கேட்குது பாட்டு சொடக்கு சொடக்கு என்ன தடிக்கி தடிக்கி விழ வெடிக்கும் வெடிக்கும் இசை தாளங்கள் போட்டு மலரோ நனையுது மனமோ குளிருது உலகோ கரையுது சுகமோ பெருகுது ஆயிரம் ஆயிரம் ஆசையை பேசிட என்னை கொஞ்ச 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 வா மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே இன்னும் கிட்ட 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 வா மழையே என்னை தொட்டு 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 போ மழையே நீ தோழி அல்லவா தொடும் வேளையிலே நீ காதல் கொண்டு வா துளி தூரையிலே என்னை கொஞ்ச கொஞ்ச கெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச என்னை கொஞ்ச 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 வா மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே இன்னும் கிட்ட 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 வா மழையே என்னை தொட்டு 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 போ மழையே சில் 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 மழையே எங்கே இருந்தாய் நீ எங்கிருந்து எங்கிருந்து இங்கே விழுந்தாய் இன்றே இன்றே நீ மண்ணுக்கு வந்த நாள் இந்த நிலவு நம் பூமிக்கு வந்த நாள் சில் 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 மழையே எங்கே இருந்தாய் நீ எங்கிருந்து எங்கிருந்து இங்கே விழுந்தாய் இன்றே இன்றே நீ மண்ணுக்கு வந்த நாள் இந்த நிலவு நம் பூமிக்கு வந்த நாள் Next program on stage is Tamil Rhymes. I invite Pranita, Havil, Mugil.
யாரு? இந்த பாப்பா நல்ல பிள்ளையா இருக்கு. கொடுங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன். இந்த பாப்பா இந்த பாப்பா இந்த பாப்பா இந்த பாப்பா பேரண்ட்ஸ். Very good. Next, children, take English alphabets, okay? English alphabets and move on. Silence me, take U for umbrella. Take U alphabet. So tall, very good. Super. Mukil, A for apple edunga. A for apple. A edunga. Naanga. A apple. Very good. Vikram. E. O for orange. O. Very good. Sari திரும்பு. Okay, E elephant எடுங்க. E elephant. இந்தா. Very good. Children, let's take numbers, okay? Thank you. Thank you. Thank you. Silence me. Take number 7. Take number 7. Very good. எடுங்க. காட்டுங்க. Mukil. Take number 5. Very good, Mukil. Super. Number 5. Mitran, take number 3. Number 3. 5. Very good. Number 6. Number 1. Very good. Thank you, Chalisa. Thank you. Very good. Thank you.
Mondicherry teachers trains others. Shadow puppet show. Tamil puppet show. Kokku Paru Karaile. I invite all the teachers. வெயிலிலே எதுக்கு இருக்கு கரையிலே மீனுக்கு அது புரியல நீரை விட்டு வெளியிலே மீனும் துள்ளி வரையிலே கொத்து கிச்சு லபக்குன்னு மீனு கொக்கு வாயில மக்கு மீனு கொக்குடன் மல்லு கெட்ட முடியல ஏமாலி மீனும் தான் இரையாகி போனதாம் காத்திருந்து கடமையை கச்சிதமா முடிக்கணும் நேரம் பார்த்து கொக்கு போல நினைச்சத நான் செய்யணும். Good morning, one and all present here. Now let I show to all the one puppet story, the lion and the mouse. Once upon a time, there was a large jungle. Simba, a lion, lived in a jungle, and also it is a king of the jungle. One hot afternoon, the lion was sleeping under the tree. Pintu, a little mouse, was playing nearby. The mouse saw a big lion sleeping. அந்த ட்ரெஸ் போட்டு விட்டுருங்க. இல்லப்பா கிராஜுவேஷன். He started playing with the Simba's tail and ran up and down on his back. The little mouse sang a song and happily danced around Simba. Hey, hoo, hoo! Hey, hoo, hoo! Dooley, dooley, dum, dum, dooley, dooley, dum. Hey, hoo, hoo! That noise woke the lions up. He got very angry and caught the mouse and asked, "How dare you wake me up? I will kill you and I will eat you out now." The little mouse got scared. "Oh, Lord of the jungle, please forgive me. Don't kill me. I will never come back to you. Someday I may be help to you. Please, lion." The lion laughed. "Ha ha 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 ha! You funny little mouse. You can help me. Ha 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 ha! You are so small. How will you help me?" But Simba fell down the little mouse and let him go. A few days later, the hunter set the trap on the lion. Simba cried and shouted, "Help me! Help me! Somebody help me!" The little mouse heard the lion's voice and ran quickly to him. "Oh, my dear king of the jungle, I will back. Don't fear, I will help you." The little mouse cut the trap with his sharp teeth. The lion came out from the trap. He was very happy and said, "Thank you, little mouse. You are so small, but you saved my life today. You always be my little friend." From that day, the lion and the mouse became a very good friends. So, the moral of the story is, a friend in need is a friend indeed. Thank you all. Thank you, my dear teachers. Next program on stage is Nature's Theme, Ramwalk with Parents. I invite Christ Rion, Advika Sri, Danya Sri, Arudaran, Mitran, Kittika, Harsha, Dakshvi, Danshika. Ramwalk with Parents.
Peacock by Harsha. Next on stage is Rabbit by Dakshmi. Next on stage is Rain by Danshika. I welcome Mohana ma'am, Viji ma'am, Gauri ma'am and Satya ma'am. Good morning, everyone. Myself, Vijayalashmi. Myself, Mohanshri. Myself, Jay Gauri. Myself, Pandishri. Pandishri teachers. மேம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லை. ஸோ அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு நம்ம ப்ளேவே மெத்தட் டீச்சிங்க்கு நாங்கள் மாண்டசரி திங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். ஸோ இப்போ இந்த மாண்டசரி திங்ஸில் சென்சரி திங்ஸ், மேத்து, லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் சோசியல் மெட்டீரியல்ஸ்னு நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை எந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரி இது தேவைப்படுது அப்படின்னு சொல்றத நாங்கள் கரெக்டாக பிள்ளைங்களை அனலைஸ் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆமாம், நாங்கள் எல்லாரும் மாண்டசரி டீச்சர்ஸ். இப்போ ஒரு மாண்டசரி டீச்சர்ஸ் எப்படி ஒரு குழந்தைகளுக்கு நாங்கள் டீச் பண்றோம், அதை எப்படி பேரண்ட் கிட்ட கம்யூனிகேஷன் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மூலமா நாங்கள் ஆக்ட் பண்ணி காட்ட போறோம். ஃபர்ஸ்ட், ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் பேரண்ட் விசஸ் மாண்டசரி டீச்சர். மேம், ஃபஸ்ட்டு என் குழந்தை வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பான். வீட்டில் ஒரு இடத்துல உட்கார மாட்டான். நம்ம எது சொல்லி கொடுத்தாலும் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டான். அதான் சரி உங்கள் ஸ்கூலில் வந்து விடலான்ட்டு மாண்டசரி பற்றி கேள்விப்பட்டு தொடர்ந்து கூட வந்தோம்னா இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் மேம்? நீங்கள் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க? நாங்கள் வீட்டில் கற்றுக்கிட்டா நீங்கள் என்ன ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறீங்க? மேம், ஆக்சுவலாக அவளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து லேக் ஆகிருந்துச்சு மேம். பொதுவாகவே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப
அவங்களுக்கு இனிஷியலைஸ் பண்ணோம்னாலே அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ நாங்கள் மாண்டசரி வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் டேப்லெட்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து கலர் டேப்லெட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய மாண்டசரி திங்ஸ் இருக்கு. கலர் டேப்லெட்ஸை ஹோல்ட் பண்ணி மேட்ச் பண்ண சொல்றது, இந்த பீட்ஸ் வச்சு இந்த பீட்ஸ் அவங்க போடுறது சொல்றது மூலமா அவங்களுக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷன், ஹை அண்ட் கோஆர்டினேஷன் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் பார்க்க முடியும். ஓகே மேம். ஆனால் நீங்கள் கிளாஸில் இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குறீங்க. எங்களால் எல்லா மெட்டீரியல்ஸ் வீட்டில் வாங்க யூஸ் பண்ண முடியாது மேம். அது நம்ம வீட்டில் டெய்லி ஆக்டிவிட்டி மூலமாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாமா மேம்? அதனால நிறைய பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இன்ஸ்டா இதெல்லாம் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்க வந்து திருச்சி போட சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அப்புறம் நாங்கள் இந்த கலர் பீட்ஸை கோர்க்க சொல்கிறோம்ல வாட்டர் சரி, அதுவே நீங்கள் ஒரு ஸ்டா எடுத்து அப்பளம் நம்ம மோதிர அப்பளம் அதை கொடுக்க சொல்லலாம். நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இன்னும் இதை போய் செய்யறதா இருக்க மாட்டோம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதான் எக்ஸைட்மெண்ட். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாலே பிள்ளைங்களை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். சின்ன சின்ன ஆக்டிவிட்டி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். Let us see between our lazy, lacking handling skill and the water system. Hi ma'am, good morning. ஹாய் மேம். ஹாய் மேம், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா மேம்? பாப்பா எப்படி இருக்காங்க மேம்? ஹேண்ட் ரைட்டிங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. இப்போ நல்ல பென்சில் ஹோல்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கு. நீங்க எந்த மாதிரி டீச் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் வீட்டில் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் மேம். பொதுவாக ஹேண்ட் ரைட்டிங்னாலே பிள்ளைங்களுக்கு வந்து இந்த 3 ஃபிங்கர்ஸ்க்கு நல்ல ப்ரெஷர் கொடுக்குறதா மெயின். இந்த 3 ஃபிங்கர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்பதான் அந்த பிள்ளைங்க பென்சில் ஹோல்ட் பண்ணி எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம மாண்டிசரியில வந்து நாங்கள் இந்த நாபிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து எப்படி அவங்க ஹோல்ட் பண்ணி அவங்க கரெக்டாக பேஸ் பண்ணுறாங்களோ அது வந்து உடல்ல இருக்கனால அந்த பிள்ளைங்க அதை ப்ரெஷ் பண்ற போது அவங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்கும் போது ஈஸியாக அவங்க பென்சிலும் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மாண்டிசரியில இந்த ட்ரேசிங் போர்டுன்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பிள்ளைங்க இந்த ஹேண்ட் பண்ணி இந்த லெட்டர்ஸ் மேலே அவங்க ட்ரேசிங் பண்ணும்போது அந்த ரஃப்னஸ் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது அவங்க மூலமா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அது மூலம் அவங்க பென்சில் ஹோல்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாண்டசரி திங்ஸ்ல நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. எந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுமோ அதை அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி. ஓகே மேம், தேங்க்யூ மேம். Here we conclude our few pages. Corporate code by Maria Montessori that do not tell, dear parents, do not tell your child to how to do it. Show them how to do it and don't say a word. If you say how to do it, they will watch your lips movement only. But if you show them, they will watch it and do it by themselves. So, thank you. Thank you for that. Thank you. Thank you, teachers. Next program on stage is Family Time. I welcome Mom and Kids Dance, Sivanya and Ma'am, Vidula and Ma'am, Harsha and Ma'am, Dakshmi and Ma'am, Kritika and Ma'am, Sai Lakshmi and Ma'am.
ஸோ மாண்டசரி டீச்சர்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ண போறாங்க. நீங்க எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க, எங்க டீச்சர்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னு இப்ப பாருங்க. ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ரெண்டும் கண்டியடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ரெண்டும் கண்டியடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டாம பொம்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும். அசருது அசருது ஊர் மொத்தமா அது என்ன அது என்ன சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங்டா நம்மோட ஹே ஹே என்ன உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற. Good morning everyone. Good morning everyone. நான் ஃபர்ஸ்ட் என் பாப்பாவை தான் ஃபர்ஸ்ட் கனி கிட்ஸ்ல நான் சேர்த்தேன். அங்க கார்னிஷன் பிரான்ச்ல ரொம்பவே நல்லா இருந்தது. அவ 2 months தான் போனா. ஆனா அங்க உள்ள டீச்சிங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் என் செகண்ட் பையனையும் நான் அங்கதான் சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். காட்ரேஸ் பிருந்தாவனம் பக்கத்துலயே எனக்கு செகண்ட் பிரான்ச் வந்துச்சு. ஸோ இப்போ என் பையனும் அங்கதான் நான் சேர்த்துட்டேன். ரொம்ப தேங்க்யூ மேம். ரொம்ப டேலண்டா கொண்டு வராங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. என் பையன் வீட்டுல வந்து அதெல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். அவங்க பொண்ணு நம்ம கிட்ட தான் படிச்சாங்க. அவங்க வீடு ஆக்சுவலி ராஜகிரி ஸ்கூல் தான். அங்க இருந்து அவங்க பொண்ணு காலேஜ் கூட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்காங்க. இப்போ அங்கேயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதால தம்பி அங்கேயே படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு மேம். உங்களை தேடி நாங்கள் வரும்போது எங்களை தேடி நீங்க வந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.
குட் மார்னிங் ஆல். என் பொண்ணு சாய்லக்ஷ்மி. எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு இன்னைக்கு பாக்குறதுக்கு. ஆத்திச்சூடியில இருந்து அல்பாபெட்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்றாங்க. அவங்க மிஸ்ஸுங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். என் ஃபர்ஸ்ட் பையனும் இங்கே தான் படிச்சான் மேம், ஃபர்ஸ்ட் செட்டு நினைக்கிறேன். சாய் பத்ரக், அவனுமே உங்க ப்ராடக்ட் தான், நல்லா தான். இப்போ எவ்வளோ நல்லா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ப்ரௌடா இருக்கு. தேங்க்யூ மேம். அவங்க 2 குழந்தைங்களும் நம்ம கிட்ட தான் படிச்சிருக்காங்க. அடுத்து பிரணீதா அப்பா வர்றாங்க மேம், அவங்களோட 2 குழந்தையும் நம்ம கிட்ட தான் படிச்சிருக்காங்க. ஆமா, அவங்க வைஃப் நம்ம கிட்ட தான் மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. ஃபுல் ஃபேமிலியும் நம்ம நடிப்பு காலேஜ்ல. எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து என்னோட பாப்பா செகண்ட் பேபி வந்து பிரணீதா இங்கே சேர்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பேபி இங்கே தான் படித்தாங்க. ஃபர்ஸ்ட் பேபி நல்லா படிக்கும்போது நல்லா ஒரு நிறைய எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சையாக ஃபீல் பண்ணால் அதை வந்து நாங்கள் முதல்ல ரிமூவ் பண்ண சொன்னோம். அதை சொன்ன அடுத்த மாதமே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து பிரணீதாவை பார்த்தோம், அவளும் வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தால் அதையும் சொன்னோம், அதையுமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பேபி கிட்ட என்ன குறை இருக்குன்றதை அவங்களே சொல்லி அவங்களே வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து கேட்க வேண்டியதில்லை. அதாவது குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். அது அவங்க வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துட்டு இருக்காங்க. மேலே போது நம்ம குழந்தைய பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன தேவைன்றதை அவங்க வந்து அப்போ கொடுத்துட்டே இருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட டீச்சர்ஸ், மெயினாக வந்து அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணணும். நம்ம பிள்ளைகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் தான் கொண்டு விடுவேன், கூப்பிட்டு வருவேன். அது போக இந்த நேரில் ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும். ஆயாம்மா எங்கே இருக்காங்க? கொஞ்சம் மேடைக்கு வாங்க, வாங்க, இங்கே வரணும். உண்மையே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியவங்க டீச்சர்ஸ். அது ஒரு பக்கம் இருந்தாலும் என் பேத்தியாளர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஐ எம் ஹாப்பி வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. சார் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ்னாலும் ஆன்டிஸ் ரொம்ப கேர்டேக்கர் நல்லா இருந்தாங்க தான் பிள்ளைக்கு சீக்கிரம் செட்டில் ஆவாங்க. ஸோ அப்படி அம்மா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. குழந்தைங்களை மட்டும் இல்லை, டீச்சர்ஸையுமே நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் படித்த ஸ்டூடெண்ட்டாக நம்மளோட ஸ்டூடெண்ட் விஜி மேம் வந்து அவங்களோட ஃபீட்பேக் சொல்ல போகிறாங்களாம். கண்டிப்பாக இன்வைட் பண்ணோம். மேம் வந்து ஒரு கிராண்ட்மா, உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலி அவங்களுக்கு பேத்தியாக இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப எல்டர் எங்களுக்கு. அவங்க இருந்தாலும் இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் வந்து டீச்சர் ஆகணும்னு ஒன்ஸ் ஆசைப்பட்டேன், அதனால நான் இப்போ படித்து கொஞ்ச நாள் நான் டீச்சராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அகாடமியில சேர்ந்து 1 இயர் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. என்ன ஆக்டிவிட்டி எது கொடுத்தாலும் மேம் மற்ற டீச்சர்ஸை கைட் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து எங்க எல்லாரை விட அவங்க எல்டர், பட் இருந்தாலும் எங்க எல்லாரை விட அவங்க தான் ரொம்ப யங்கரா துருன்னு ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் டு கௌரி மேம் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் அகாடமி. மேம் வந்து இப்போ அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க மேம். குட் மார்னிங் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீட்டில் பொழுது போகலன்ட்டு படிக்க வந்தேன். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்கள கைட் பண்ணுறது வந்து ஓரளவு பண்ணுவேன். அதுக்காகவே சரி மாண்டசரியில் கொஞ்சம் எப்படி டீச்சிங் பண்ணுறாங்க, எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன் மேம். விளாட்டா வந்தேன், ஆனால் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் இங்கே வந்து. அதுக்கெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே காரணம் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் குழந்தைங்களெல்லாம் படி எழுது. எங்கள் குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்லா கொட்டி அடிச்சு அப்படிதான் நாங்கள் டீச் பண்ணியிருக்கேன் மேம். ஆனால் இப்போ எங்களுடைய பேர பிள்ளைங்களை வந்து எப்படி நம்ம பிளேவே மெத்தடில் வந்து இன்ட்ரெஸ்டாக அதுகளை கற்றுக்கிற வைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாண்டசரியில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் மேம். அது மூலம் பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டாக கற்றுக்குதுங்க. ஏஜ் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது மேம். அது வந்து நீங்கள் எல்லாமே படிக்கலாம். மாண்டசரி நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் அதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு டீச்சர் மாண்டசரி டீச்சர் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. Next program on stage is Chief Guest Address. It's my great pleasure to introduce our Chief Guest, Mrs. Sadhana Dharmaraj Ma'am, Founder and Director of ACM School for Children with Learning Disabilities, dedicated to support children with speech, language and developmental challenges. She empowers children to reach their full communication potential. She is recognized with Best
President Award by Lions Cosmos Club, Social Service Excellence Award by Innerville Club, Pudumai Pen Award by Danish, and Women's Leader Forum Award in New Delhi. மென்மையான கரங்களால் வலிமையான மாற்றத்தை விதைத்தவள், குழந்தைகளின் புன்னகையில் தன் வாழ்வை தேடுபவள், சேவை பெண் சாதனாவின் சாதனைகள் எண்ணிலடங்கா. I humbly request Madam to deliver her presidential address. Welcome you, ma'am. எத்தனை பேருக்கு உங்க சைல்டோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து ஞாபகம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? தட்ஸ் a very very memorable day. அந்த குழந்தை அழுதுச்சோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் டே உங்க கையை விட்டு நீங்க இறக்கி விடுற நாள், கரெக்டா? அது உள்ள போறப்ப உங்க கண்ணுல கண்டிப்பா most of them will have like tears. இருந்துச்சா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? எஸ், those were tears of fear. பயம். என் கையில இவ்வளவு நாள் நான் பத்திரமா வச்சுட்டேன், இந்த குழந்தை இன்னைக்கு நான் இறக்கி விடுறேன், அது எப்படி இனிமேல் சர்வைவ் ஆக போகுதுன்னு ஒரு இடத்துல விதைக்கிறீங்க இல்லையா? அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. ஓகே, ஃப்ரம் த டியர்ஸ் ஆஃப் ஃபியர்ல இருந்து ஒரு சின்ன டிரான்சிஷன். This graduation ceremony is actually a milestone for all of you parents. இன்னைக்கு உங்க சைல்டு கிராஜுவேட் ஆகிற நேரம் எவ்வளோ பெருமையா இன்னைக்கு ஸ்டேஜ்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்றப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுல. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சில்ட்ரனை பார்த்தேன், ஆனா கண்டிப்பா கொஞ்ச நேரம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாரையும் கவனிச்சேன். அவங்களுடைய ஃபேஸ்ல இருந்த ஒரு சந்தோஷம், தான் சைல்டை மட்டும் அப்படி போட்டோ எடுக்கிறதுல இருந்த ஹாப்பினஸ், அந்த ப்ரவுட் மொமெண்ட்ஸ் இல்ல, தட் இஸ் வாட் பேரண்டிங் இஸ். ஒரு பேரண்டா நம்ம வந்து எப்படி நம்ம சைல்ட கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பா. இந்த டிரான்சிஷனுக்கு முக்கியமான விதை விதைச்சவங்க வந்து கண்டிப்பா the play school and the preschool owners and Shenbabria, you've really done a very great job and yeah, Nanala, complete a hats off to you and your teachers, your husband and everybody. பிரியாவை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய சென்டர் பக்கத்துல தான் அவங்களுடைய ஸ்கூலுமே. ஸோ நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் and I have sent a lot of children there also. ஒரு விமன் ஆஃப் பேஷனா அவங்களை நான் எப்பயுமே பார்க்குறேன். ஒவ்வொரு விஷயம் அவங்க பண்ணதுல இருந்து எல்லாமே ஹேண்ட்மேடா, ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க எல்லாத்தையுமே அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல் தென். உங்களுடைய ஸ்டாஃபும் நான் சும்மா சொல்லக்கூடாது, இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். they have all worked a lot and அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு இந்த குழந்தைங்க ரொம்ப கியூட்டா. see, God படைச்ச ஒரு பெரிய அழகான கிரியேஷன் வந்து சில்ட்ரன் தான் நான் சொல்லுவேன். தி பெஸ்ட் கிரியேஷன் ஆஃப் God is always a child. அந்த சைல்டு வந்து நின்னாலே அழகு தானே, அதுக்கப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸ் அந்த வந்து ஒரு சைல்டு வந்து நின்று ஸ்மைல் பண்ணாலே இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். ஸோ இந்த ஜேர்னில ஒரு பேரண்ட்ஸ்க்கு குவிக்கா சில ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஒரு எங்க போனாலும் இந்த பாசிட்டிவ் பேரண்டிங் டிப்ஸ் வந்து நான் எப்பயுமே கொடுக்கறது வழக்கம். ஹுசைன் போல்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஹுசைன் போல்ட் வந்து 3 ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்து மொத்தமா 9 கோல்ட் மெடல்ஸ் வாங்கினார். ஓகேவா? ஆனா இந்த 9 கோல்ட் மெடல்ஸ் அவர் வாங்குறதுக்கும் மொத்தமா ட்ராக்ல இருந்த நிமிஷம்னு பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கும் கம்மியா. 9 கோல்ட் மெடல்ல ட்ராக்ல இருந்து 2 நிமிஷத்துக்கும் கம்மியா. டு பி ப்ரிசைஸ் 115 செகண்ட்ஸ் தான் அவர் வந்து இந்த 9 கோல்ட் மெடலுக்கும் வாங்கினார். சோ 119 மில்லியன் டாலர்ஸுக்கு அவர் ஓனர். ஓகேங்களா? ஆனா இருந்த நிமிஷம் 115 செகண்ட் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அண்ட் ஹீஸ் ஆல்சோ த ஃபாஸ்டஸ்ட் ஏர்னர். அப்ப ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மில்லியன் டாலர்? 1 மில்லியன் டாலருக்கு அதிகமா சம்பாதிச்ச ஒரே மனுஷன் உசேன் போல்ட் தான். இது வந்து நம்ம பாக்குறது ரிசல்ட். ஆனா தயவுசெய்து இதுக்கு பின்னாடி பாருங்களேன், எத்தனை வருஷத்து உழைப்பு இருக்கு. 25 years of hard work, dedication, discipline. இந்த 3 விஷயம் இருந்தாதாங்க ஒரு ஆள் சக்சஸ்ஃபுல்லாவே வர முடியும். சோ எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அவர் இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு அவர் வந்தால் கொண்டு வந்திருக்க முடியும் இல்லையா? சோ உங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்றேன். எங்க போனாலும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றது, ப்ளீஸ் அவாய்ட் ஸ்கிரீன் டைம்.
ஸ்கிரீன் டைம் மொபைல் கொடுத்ததுனால வந்த விளைவுகளை நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட வர்ற பிள்ளைங்களுக்கு இருக்க ஸ்பீச் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்க்கறனால தயவு செய்து ஸ்கிரீன் டைமை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு. see you should have a ground rules at home. நீங்க வந்து எப்படி மேம் எத்தனை பேர் வந்து கை தூக்குங்களேன், எத்தனை பேர் சாப்பிட்ற நேரம் மட்டும் டிவி போன் பாப்பா அப்படிங்கிறவங்க உண்மை சொல்லிருங்க. எஸ், மோஸ்ட் ஆஃப் தம் இல்லையா? அப்புறம் மேம் ஏதாவது ரொம்ப டான்ட்ரம்ஸ் இருக்கு, ரொம்ப கோவமா இருக்கான், அப்ப மட்டும் கொஞ்ச நேரம் அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கொடுப்போம்ல, ரிவார்டுக்காக கொடுக்குறேன். ஒரு விஷயம் நீ நல்லா பண்ணியா, சூப்பர், அப்ப கொஞ்ச நேரம் போன் கொடுக்குறேன். we do that இல்லையா? ஸ்கிரீன் டைம் வந்து ஒரு பியூர் டோபமின் ரஷ். உங்களுக்கு அந்த போன்ல இருக்கிற அந்த அவங்க பாக்குற கார்ட்டூனோடைய கலர்ஸ் பாத்தீங்களா, இது வந்து ரியல் லைஃப்ல இருக்கவே இருக்காது. அந்த கலர்ஸ், அந்த சாங், அந்த மியூசிக், அந்த ஆக்ஷன்ஸ், அதுதான் வந்து அவங்களுக்கு இட் இஸ் கிரேவிங் மோர். இப்ப நீங்க குட்டி பிள்ளை தானே அப்படின்னு நீங்க கொடுக்குற விஷயம் இன்னும் பெருசாக வந்து ஒரு பெரிய அடிக்ஷனாவே மாறுறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஸோ அதனால தயவு செய்து நான் ஸ்கிரீன் டைமை தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம் இஸ் டெஃபினெட்லி a mistake. சரிங்களா? எங்க வீட்ல எல்லாம் ஒரு ரூல் இருக்கு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் all of us have to use the phone only for taking calls. இந்த பிள்ளைங்க முன்னாடி வச்சுட்டு ரீல் பாக்குறது, சும்மா உட்கார்ந்து இருக்கிற நேரம் நம்ம பாக்குறது எங்க வீட்ல எல்லாம் நோ. So we have rules like that. அது நாங்க எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி வீட்ல ஒவ்வொருத்தரும் செய்யறதுக்கு செட் பவுண்டரிஸ். அம்மா ஒரு ரூல் போட்டாங்கன்னா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அப்பா ஒரு ரூல் போட்டாங்கன்னா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எங்க வீட்ல இன்னொரு ரூலும் இருக்கு. நான் பேரண்டிங் பண்றப்போ என் ஹஸ்பண்ட் உள்ள குறுக்க வரவே மாட்டார். அதே மாதிரி அவர் ஏதாவது சொல்றப்போ, குழந்தைங்களை சொல்றப்போ நான் உள்ள போவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்த்து பேரண்டிங் பண்ற நேரம் இன்லாஸ் ஆர் ஐமா ஐபாஸ் மாமே மாப்பாஸ் உள்ள வரவே மாட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூலை கொடுங்க, அப்பதான் அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். அவங்க கொடுக்க மாட்டாங்க, வாடா நான் தரேன் அப்படின்னு ஒரு ஆள் வேற யாராவது ஒரு ஆள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் வரும். which is right, which is wrong, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் வரும் தானே. சோ எல்லாரும் ஒரே ரூல் ஃபாலோ பண்ணுங்க. எங்க வீட்ல எல்லாம் டிவி சீரியல் கிடையாது, நாங்க யாருமே பாக்குறது இல்ல. பிகாஸ் ஐ ஹாவ் அ கிராண்ட்சன். எங்க கிராண்ட்சனுக்காக இது எல்லாத்தையும் நாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் 3 years டெஃபினெட்லி ஸ்கிரீன் டைம் நோ அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். சரியா மேம்? இல்ல மேம், என் பையன் ஸ்கிரீன் டைம் பார்த்து ஏபிசி கத்துக்கிறான், என் பையன் வந்து இதை பார்த்து ரைம்ஸ் கத்துக்கிறான். ஒரு குழந்தை உங்களை பார்த்து மட்டும்தான் கத்துக்கணும். A child learns a language only from the parents' faces. சரிங்களா? சோ அதனால தயவு செய்து ஸ்கிரீன் டைம் நோ. இன்னொன்னு, give them உங்களுடைய டைம் அதிகமா கொடுங்க, திங்ஸ் அதிகமா வாங்கி கொடுக்காதீங்க. I see lot of parents who buys lot of things. அது மாதிரி உங்க சைல்டுக்கு தயவு செய்து ஒரு சாமான் வச்சு விளையாட கொடுங்க. எல்லா சாமானையும் பரப்பி போட்டு விளையாடுன்னு சொல்லாதீங்க. எதுல கான்சென்ட்ரேஷன் இருக்கும்? எங்க வீட்ல அதுக்கும் ஒரு ரூல் உண்டு. ஒரு சாமான வச்சு விளையாடணும், அது பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கிளீன் அப், அது கொண்டு போய் கபோர்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த சாமான். when you play with lots of things your child gets confused. நான் எதை வச்சு விளையாடணும், எதை வச்சு பண்ணணும், என்ன விளையாண்டுட்டு இருக்கேன், இது கொஞ்ச நேரம், அடுத்து அது கொஞ்ச நேரம், அப்புறம் பெருசானோடனே சொல்வீங்க மேம் என் பையனுக்கு அட்டென்ஷனே இல்லை இல்லையா, என் பையனுக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லை. எப்படி வரும்? நம்ம செய்யற சின்ன சின்ன மிஸ்டேக். இதெல்லாம் உங்களுக்கு மிஸ்டேக்னு கூட தெரியாது. மேம் எனக்கு எதுவுமே சின்ன பிள்ளையில கிடைக்கல, அதனால நான் என் குழந்தை கேட்டோன்னே எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் us do that. ரொம்ப சந்தோஷம், வாங்கி கொடுங்க. பட் the way to use it நீங்க டிசைட் பண்ணுங்க. how to use it நீங்க டிசைட் பண்ணுங்க. give him one thing at a time. let him enjoy the whole அந்த கேம் ஓட இதெல்லாம் புரிஞ்சு விளையாடட்டும். ரைட்டா? so give him that. and one more thing is allow your child to make mistakes. உங்க சில்ட்ரனை மிஸ்டேக் பண்ண விடுங்க. மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் கத்துக்கிட முடியும். மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்னு போய் நம்ம என்ன செய்வோம், காப்பாத்துவோம்ல. நம்ம சில்ட்ரனை போய் ப்ரிவென்ட் பண்ணுவோம்ல. இன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு லேட்டு மேம் கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? அவன் சொல்ல முடியாது, பட் நீங்க என்ன சொல்வீங்க? மேம் 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 நாங்க நேற்று ஊருக்கு போனோம், லேட்டா படுத்தோம், லேட்டா இருந்துச்சு. மேம் 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 ஹோம்ஒர்க் பண்ணல, ஏன் பண்ணல?
மேம் 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 அவனுக்கு காய்ச்சல் அடிச்சது மேம், நேற்று நைட்டு வாமிட் பண்ணா. நம்ம நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறோமா? we give a lot of excuses. ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸை ஸ்டாப் பண்ணுவோம் அண்ட் மேக் த சைல்டு. அப்போ அந்த சைல்டுக்கு என்ன தெரியுமா தோணும்? எனக்கு என் பிள்ளை என்னுடைய அம்மா இருக்கா, எப்படினாலும் என்னைய வந்து காப்பாத்திடுவா, ரைட்? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண நேரம் அவன் கற்றுக்க மாட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்மளை அறியாம we parents do a lot of mistakes. இதை நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பேரண்டிங்ல கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா your child will be the best child in the இது. ரொம்ப நேரம் எடுக்கல because there is a graduation ceremony also and I would like to congratulate all the teachers and all the students who the teachers academy ல இருந்து மாண்டசரி முடிச்ச டீச்சர்ஸ் எல்லாருமே நான் ரொம்ப மனசார பாராட்டுறேன். பிகாஸ் இந்த பிளேவே மெத்தட் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஸோ தேர் ஆல் டூயிங் அ வெரி கிரேட் ஜாப். உங்க ஆஸ் அ பேரண்டா இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு பெரிய கிளாப் கொடுப்போமா? எதுக்கு கேளுங்க. வெரி குட். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் கொஸ்டின். எதுக்கு மேம் கிளாப் பண்ணணும் கேட்கணும் கேள்வி இல்லையா? எதுக்கு கிளாப் பண்ணணும்? I don't want the clap for the children. I want a clap for all the parents who have done a great job. You know, parenting is not easy. Parenting is difficult. அதுவும் வரும் வருஷத்துல எல்லாம் இன்னும் டிஃபிகல்ட்டா ஆக போகுது கண்டிப்பா. ஸோ பேரண்ட்ஸ் நீங்க எவ்வளோ அவேரா இருக்கணும்னு இது இவ்வளோ நீங்க டெடிகேட்டடா பண்ணதுக்கு முதல்ல பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளுக்கே கிளாப் பண்ணிக்கலாம். Yes, we need that applause, we need that self love. நான் உங்களுக்கு கண்டிப்பா செல்ஃப் லவ் இருக்கணுங்க. நான் ஹாப்பியா இருக்கேன், நான் ஹாப்பியா இருந்தாதான் I can raise a happy child. அல்டிமேட்டா உங்க சைல்டுக்கு என்ன வேணும், என்ன எதிர்பார்க்குறீங்க வாழ்க்கையில? உங்க சைல்டு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? சந்தோஷமா இருக்கணும்ல? அதுதானே லைஃபோடைய எய்மே. வசதியா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். All successful children are not happy. But all happy children are definitely successful. So உங்க child happy இருக்கணும்னு பாருங்க. அந்த குழந்தைக்கே உரிய சிரிப்பு இருக்கணும், அந்த குழந்தைக்கே உரிய இன்னசென்ஸ் இருக்கணும். இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு குழந்தையால என்னைக்குமே வந்து சூப்பரா வர முடியும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்குறேன். பேரண்டிங் ரொம்ப ஹாப்பியானது. என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஷியோப்பா அப்படின்னு கஷ்டப்படுத்தி பண்ணாதீங்க. இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி இன் யுவர் லைஃப். இதை மறக்கவே மறக்காதீங்க. நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் பேரண்டிங்கை சந்தோஷமா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யூ வில் ஆல்வேஸ் ரைஸ் அ ஹாப்பி சைல்ட். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. ஸோ ஹாப்பி பேரண்டிங் டு ஆல் ஆஃப் யூ. சாரி ஹாப்பி பாசிட்டிவ் பேரண்டிங் டு ஆல் ஆஃப் யூ. Thank you so much, Priya, for giving me this honor, and thank you. Thank you, madam. Thank you for your positive approach. Really, we assure you, we will bring up a successful child with happy environment. First of all, graduation ceremony for our little kids. I first welcome Chris Rian, Advika Sri. I am going to recite the names in orders, so kindly come on stage in orders. Chris Rian, Advika Sri, Danya Sri, Sivanya, Arudharan, Livin Karthik, Mugil Mitran.
தேங்க்யூ ஸோ மச்.